ஆக்சுவலி ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு. அதை பற்றி பேசலாம் தான் நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் அதை பேசிட்டு நம்ம ஜனநாயக சிங்கிள் அதை பற்றி பேசலாம். 2 நாளுக்கு முன்னாடி நம்ம ரெட் பிக்ஸ் ஃபெலிக்ஸோட சேனலில் நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அப்படியே அதில் கமெண்ட்ஸில் நிறைய இந்த ஆப்போசிட் பார்ட்டிஸ் நிறைய பேர் வந்து கதறாங்க. உனக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டை பற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் 95% ஆளுங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம தளபதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபெலிக்ஸ் சாரையும் ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு இதுதான் அரசியல் படுத்தின தொண்டர்களா? நம்ம தளபதி தொண்டர்கள் எல்லாருமே சொல்லுவாங்கள்ல எவ்வளோ டீசெண்டாக அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த கமெண்ட்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, கொச்சப்படுத்துகிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது என்ன பேசினா கூட பரவாயில்ல, ஃபெலிக்ஸ் சாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் அதனால தான் நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். அந்த அந்த இன்டர்வியூவில் நான் தப்பாக ஒன்றுமே சொல்லலை. நான் எவ்வளோ ஓட் பேங்க்கு கேரளாவிலேருந்து மலையாளிஸ் அங்கே ஓட் பண்ணுற மலையாளிஸ் எவ்வளோ பேர் என்னால் அந்த ஓட்டு போட வைக்க முடியுமோ என்னால் மேக்ஸிமம் நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன்றதை நாங்கள் சொல்லியிருந்தேன். அதில் வேற ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறான், எனக்கு ஒழுங்காக தமிழ் பேச வரலையா. நான் ஆக்சுவலி மலையாளி, ஆனால் எனக்கு மலையாளம் எழுத படிக்க தெரியறதை விட தமிழ் தான் எனக்கு நல்லா எழுத படிக்க தெரியும். இது சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, நம்ம ஆக்சுவலி இன்றைக்கி நான் வீடியோ போடலாம்னு நினச்சது. ஜனநாயகன் நம்மளோட ஃபர்ஸ்ட் லிரிக்கல் வீடியோ வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் சிங்கிள். ஸோ அதை பற்றி பேசலாம் தான் நான் வந்தேன். ஓகேவா, நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம விஜயோட அந்த ப்ரெசன்ஸ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது அப்படியே புல் அரிக்குதுங்க. ஆனால் ஒரு விஷயம் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரோட லாஸ்ட் படம்ன்றது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் அவர் சினிமாவில் வந்து அவரோட படம் ரிலீஸோ இல்லைனா ஏதாவது சிங்கிள் லிரிக்ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரோ இந்த மாதிரிலாம் வரும்போது நமக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த தடவை அவரோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரும்போதும் டீசர் வரும்போதும் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள்லாம் வரும்போதும் நமக்கு மனசில் என்ன ரியாக்ஷன்னே சொல்ல முடியல. கஷ்டமாகவும் இருக்குது, ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டும் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு 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 ஃபீலிங். அந்த பாட்டில் அவரோட டான்ஸ் பார்க்கும்போது கூட அப்படியே நொஸ்டாலஜி அடிக்குது. என்னமோ இனிமேல் பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்குது. இந்த பாட்டில் ஒரு 2-3 லிரிக்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் மெயினாக இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினச்சேன். அவர் இதில் சொல்லியிருக்காரு, அதில் நடுவில் ஒரு லிரிக்ஸ் வரும், ஆவோ டுகெதர் பையா பையா சாதி பேதம் எல்லாம் லேதையா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 லிரிக்ஸ்லேயே அவர் ஹிந்தியும் சொல்கிறாரு, தெலுங்கும் சொல்கிறாங்க. அதாவது அவரோட லாஸ்ட் படம் இல்லையா, அப்போது ஹிந்தி நார்த் இந்தியாவில் ஆக்சுவலி விஜய்க்கு ரொம்ப பெரிய ஃபேன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரியாது, ஆக்சுவலி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆக்சுவலி கேரளாவில் தான் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நல்லா தெரியும். ஆனால் அப்படி இல்லை, ஆந்திராலேயும் கர்நாடகா, அப்புறம் நம்ம நார்த் இந்தியாவில் டெல்லி இந்த மாதிரி இடத்துலலாம் நார்த் இந்தியா ஆக்சுவலி பயங்கரமாக விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா இந்த தமிழ் படம் டப் பண்ணி அங்கே போடுவாங்க. அதை பார்த்து அங்கே நார்த் இந்தியாவில் விஜய் தளபதினாலே நல்லா தெரியும். ஸோ ஆனால் அவங்களுக்கு வேண்டியும் அவர் அந்த லிரிக்ஸ் ஹிந்தியில் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு பாருங்களேன், நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டில்லா ஓச்சு. எப்பா, இது பார்க்கும்போது கேரளா மலையாளிஸ்க்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். ஈவன் எனக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க லிரிக்ஸ் கேட்கும்போது. ஏன்னா கேரளா ஆடியன்ஸ்க்கு வேண்டி அவர் அந்த லிரிக்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருப்பார். கண்டிப்பாக அவர் சொல்லியிருப்பார். கேரளா மக்களுக்கு வேண்டி லிரிக்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, நார்த் இந்தியன்ஸ்க்கு வேண்டி லிரிக்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இது கடைசி படம் கன்ஃபார்மாக நமக்கு இதுலேருந்து தெரிய வருது. ஸோ இந்த லிரிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அவரோட டான்ஸு பார்க்கும்போது, மெயினாக அவரோட டான்ஸ் பார்க்கும்போது எப்பா என்ன சாமிங் டான்ஸு. இந்தியாவில் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக ஆடுறவங்க இருக்காங்க, பயங்கரமாக டான்ஸ் ஆடுறவங்க இருக்காங்க, பிரபுதேவா இருக்காங்க, அல்லு அர்ஜுன் இருக்காங்க. இவங்கெல்லாம் இருந்தாலும் இவர் டான்ஸ் பண்ணும்போது அந்த கிரேஸு உண்மையிலே சின்ன வயசுலாம் இவரோட டான்ஸை பார்த்து தான் நம்மெல்லாம் ஃபேன் ஆனோம் ஃபஸ்ட்டு. நீங்கள் நினச்சா உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சா உங்களுக்கு தெரியும், விஜயோட டான்ஸ் பார்த்து தான் நம்ம எல்லாம் ரொம்ப பெரிய ஃபேன் ஆனோம். அவர் அந்த டான்ஸ் பண்ணும்போது எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் பார்க்கும்போது. ஆனால் இந்த மனுஷனுக்கு இருக்கிற ஒரு ஆரா இருக்குல்ல, இது நான் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். அந்த மனுஷனுக்கு இருக்கிற ஆரா அது வந்து எந்த நடிகரும் எந்த ஆக்டரும் நம்மளால் கம்பேரே பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி ஆரா வச்சுருக்காரு அவர். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போதே நம்மளுக்கு அப்படியே எமோஷ்னலாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. கடைசியில் ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு, எப்பா அந்த அந்த லிரிக்ஸ் கேட்கும்போது அப்படியே மனசு அப்படியே வேதனையாக இருக்குது உண்மையிலே. ஏன்னா இனிமேல் அவரை பார்க்க முடியாதுன்னு நினைக்கும்போது
சினிமாவில் பார்க்க முடியாதுன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ நம்ம இந்த பாகுபலியில் சொல்கிற மாதிரி தெய்வம் மக்கள்கிட்ட இறங்கி வர்றாரு அப்படின்னு நினச்சி ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கவனித்தேன். அதாவது நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா, இப்போது விஜய் பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் சினிமா பார்க்குற அந்த இன்ட்ரெஸ்ட்டே எல்லாருக்குமே போயிடுச்சு. நானே தியேட்டருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அது என்னன்னு தெரில. மிச்ச நடிகர்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி தோணுது. பெரிய ஒரு விஷயமாவே தோண மாட்டேங்குது. விஜய் அவர் பொலிட்டிக்ஸில் இறங்கினோடனே அவர் ஏதோ பயங்கரமான ஒரு பெரிய ஆள் மாதிரி தோணுது. மிச்ச சினிமா நடிகர்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி தோணுது. மேபி அதனாலயான்னு தெரில. எனக்கு அப்படி பர்சனலி எனக்கு அப்படி தாங்க. இப்போது சினிமா பார்க்கவே தோண மாட்டேங்குது. ஆனால் ஒன்று மட்டும் கன்ஃபார்ம், இந்த படம் செம்ம ரெக்கார்ட் பண்ண போது கலெக்ஷனில் இந்த படத்தை அடிச்சுக்க இனி பாஸ்ட்லையும் இல்லை, ப்ரெசண்ட்டும் இல்லை, ஃப்யூச்சர்லையும் இல்லை, அந்த மாதிரி ஆகப்போகுது. எல்லாம் தளபதியோட ஒரு மகிமை.